சேலம் மாவட்டம் ஓமலூர் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து அமைச்சர் துரைமுருகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அமைச்சர் துரைமுருகன், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கடவுள் என்கிறார் பிரதமர் மோடி. அப்படியென்றால் சிறுபான்மையினருக்கு இடமில்லை, இந்துக்களுக்கு மட்டுமே இடம் உண்டு என்கிறாரா என்று கேள்வி எழுப்பினார். இதைதான் ஹிட்லர் செய்தார், அவரை எதிர்த்த பிரிவினரை துன்பப்படுத்தி சாகடித்தார் என்று கடுமையாக விமர்சித்தார். சுவிஸ் பேங்கில் கருப்பு பணம் நிறைய இருக்கிறது, அதிலிருந்து ரூபாய் 15 லட்சம் ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கில் போடுவேன் என்று சொன்ன பிரதமர் இதுவரை செய்யவில்லை என்று குற்றம் சாட்டியதோடு, இந்த தேர்தலில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் சத்தியம் செய்து சொல்கிறேன், இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்காது, சட்டமன்றம் இருக்காது என்று கருத்து தெரிவித்தார். இந்தியாவினுடைய கடைசி சொன்னேன், சுவிட்சர்லாந்தில் எக்கச்சக்கமான கள்ளப்பணம் இருக்கு, நான் எடுத்துக்கிட்டு வந்து நம்ம ஊரில் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்ச ரூபா உங்களை பேங்க்ல போடுறேன், நீங்க போய் வாங்கிக்கோன்னு சொன்னேன். அதே மாதிரி போட்டனா இல்லையா அப்படின்னு கேட்டாருன்னா அது சௌகரியம். போட முடியலன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன சொல்லணும்? நான் என்னமோ கொண்டு வந்துதான் போடலாம்னு நினைச்சேன், நான் போய் அந்த கள்ளப்பணத்தை எடுக்கிறதுக்கு போனேன், அதுக்குள்ள எந்த களவாடி பயிலோ அதை திருடி போட்டான், நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னா சரி போனா போது முடியா, 1000 பொண்ணு சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு, 1000 பொய் சொல்லி ஒரு தேர்தலை நடத்து அப்படின்னு நடத்திடலாம். நாம கூட தான் பேசுறோம், எங்களுக்கு ஓட்டு போட்டால் எங்கள் வீட்டு கதவு எப்பொழுது திறந்தே இருக்கணும், தாபால் போடாம பட்டுக்கிறோம். அதுவே இது பெண்களுக்கு எதிரான கட்சிதான் பாஜக என்றும், மகளிர் தினத்தன்று சிலிண்டர் விலை 100 ரூபாய் ஓட்டுக்காக குறைத்துள்ளார் என்று கனிமொழி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழஈரால், எட்டயபுரம், கடலையூர், தாப்பாத்தி ஆகிய பகுதிகளில் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பிரச்சாரத்தில் பேசிய அவர், மத்திய பாஜக அரசு தமிழகத்தில் எந்த நிதியும் கொடுப்பதில்லை, ஆனால் வரியை மட்டும் வாங்கிக் கொள்கின்றனர் என்று குற்றம் சாட்டி, தமிழக முதலமைச்சர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளார் என்று தெரிவித்தார். ஒன்றிய அரசாங்கம் நமக்கு நிவாரணம் கூட, மழை வந்தா நிவாரணம் கூட கொடுக்கறதில்ல. மோடி இதுவரைக்கும் நம்மளை எட்டி பார்த்ததில்லை. 1 ரூபாய் நிவாரணம் மழை வெள்ளம் வந்தப்ப கொடுக்கல. நிவாரணம் எல்லாம் தந்தது முதலமைச்சர் மட்டும்தான். அதுவும் நமக்கு நிதி, நம்ம கிட்ட 1 ரூபாய் வரி வாங்கினா 25 பைசா 26 பைசான்னு திருப்பி கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒன்றிய அரசாங்கம் அங்க இருக்கு. அவங்க கூட்டணியில இங்க ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எந்த சின்னத்துல வந்தாலும் நிச்சயமா ஓட்டு போட போறதில்லை. பிஜேபி கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்க, ஓட்டு போட மாட்டாங்க. எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் உரிய ஆவணமின்றி எடுத்து சென்ற ரூபாய் 70,000 மதிப்புள்ள புடவையை நிலை கண்காணிப்பு குழு பறிமுதல் செய்து வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தது. நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிகளை கண்காணிக்கும் வகையில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படை மற்றும் நிலை கண்காணிப்பு குழு என மொத்தம் 21 தேர்தல் கண்காணிப்பு குழு தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த கொங்கனாபுரம் அருகே மூலப்பாதை பகுதியில் நிலை கண்காணிப்பு குழு அலுவலர் ரவி தலைமையில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அந்த வழியாக இளம்பிள்ளையில் இருந்து மேச்சேரிக்கு கொண்டு சென்ற சொகுசு காரில் 70,000 மதிப்புள்ள புடவை சரியான ஆவணமின்றி இருந்ததால் நிலை கண்காணிப்பு குழு அலுவலர் உடனடியாக புடவைகளை அனைத்தையும் பறிமுதல் செய்து எடப்பாடி வட்டாட்சியர் வைத்தியலிங்கத்திடம் ஒப்படைத்தனர். ஊத்தங்கரையில் தனியார் மருத்துவமனை தண்ணீர் தொட்டியில் விழுந்து 3 வயது சிறுவன் உயிரிழந்தது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காரப்போட்டு அருகே உள்ள காமாட்சிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தம்பதி தமிழரசன், ராஜேஸ்வரி. இந்த நிலையில் ராஜேஸ்வரிக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கிருஷ்ணகிரி மெயின் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருடன் அங்கு இருந்த அவரது 3 வயது குழந்தை கவின் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் காணவில்லை. இதனைத் தொடர்ந்து சிறுவனை பல்வேறு இடங்களில் தேடிய போது மருத்துவமனையில் உள்ள குடிநீர் தொட்டியில் குழந்தை தவறி விழுந்து உயிரிழந்தது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஊத்தங்கரை டிஎஸ்பி பார்த்திபன், இன்ஸ்பெக்டர் கந்தவேல் ஆகியோர் உயிரிழந்த குழந்தை உடலை மீட்டு விசாரித்து வருகின்றனர்.
மூதாட்டியை கொலை செய்துவிட்டு 3 சவரன் நகையை பறித்து சென்ற கொலை குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தேனி மகிழா நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு அளித்துள்ளது. தேனி மாவட்டம் போடி ராசிங்கபுரத்தை சேர்ந்த சேதுபதி என்ற நடராஜன் என்பவர் புதிய வீடு கட்டி வந்துள்ளார். அப்பொழுது வீடு கட்ட போதிய பணம் இல்லாத நிலையில் பணத்திற்காக கடந்த 2014ஆம் ஆண்டு அப்பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த 76 வயதான சிந்தாமணி என்ற மூதாட்டியை கொலை செய்துவிட்டு மூதாட்டி அணிந்திருந்த 3 சவரன் நகையை பறித்து சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து போடி தாலுகா காவல்துறையினரால் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இந்த கொலை வழக்கு தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள மகிழா விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு விசாரணை முடிவுற்று தடயங்கள் மற்றும் சாட்சிகளின் அடிப்படையில் மூதாட்டியை கொலை செய்த குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை, 1000 ரூபாய் அபராதம், நகையை திருடி சென்றதற்காக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1000 ரூபாய் அபராதம் என 2 பிரிவுகளில் தீர்ப்பு வழங்கியதோடு இந்த தீர்ப்பை ஏக்க காலத்திற்கு அனுபவிக்க வேண்டும் என மகிழா விரைவு நீதிமன்ற நீதிபதி கோபிநாதன் தீர்ப்பு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து குற்றவாளி நடராஜன் மதுரை மத்திய சிறையில் அடைக்க காவல்துறையினர் பாதுகாப்புடன் அழைத்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.